உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும்? அதானே எனக்கும் தெரியல. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்காங்க. டே பிரசாந்த் வினோ கூப்பிடுறாடா. இருடா இப்பதானே கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா, கூப்பிடட்டும். என்னடி ஆச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன தெரியும்? ஹலோ, உங்களை தாங்க. ஹலோ ஹல்லல்லோ, உங்களை தான். உங்க ரெண்டு பேரையும் தான் கூப்பிடுறோம். டேய் நம்மளதான்டா. இருடா உடனே எல்லாம் திரும்பி பார்க்க கூடாது. டே பிரசாந்த் மரியாதையா கூப்பிடும் போதே திரும்பி பார்த்தலாம்டா. டேய் நான் தான் சொல்றேன்ல, இன்னும் 2 தடவை கூப்பிட்டோம், அப்புறமா திரும்பி பார்க்கலாம். இவனுங்கள எத்தனை தடவை கூப்பிடுறோம் திரும்பியே பார்க்க மாட்டானுங்க. காது கேக்குதா கேட்கலையான்னு தெரியல. அதெல்லாம் காது நல்லா தான் கேக்குது. வேணும்னு தான் திரும்பி பார்க்காம உட்காந்துருக்காங்க. இப்ப சார்லாம் என்னத்தை ப்ரூஃப் பண்றதுக்காக இப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே. ஹலோ சார். உங்களை தான் சார். இல்ல இப்படி எல்லாம் கூப்பிட்டா சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் நம்மளோட ஆயத்த கையில எடுக்க வேண்டியதான். டேய் ஏ வினோ, லூசாடி நீ. என்னடி டேன்னு கூப்பிடுற? இரு பிரீத்தி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. ஏ வினோ சும்மா இரு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இவங்க கிட்டலாம் கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா பண்ணாலும் தப்பு கிடையாது. டேய் பிரசாந்த் நான் தான் போய் சொன்னலடா, மரியாதை இல்லாம கூப்பிடுறாடா. கொஞ்ச நேரம் கண்டுக்காம இருடா. நீ சொன்னு கண்டுக்காம உட்காந்ததுக்கு தான் டேங்கிறா. டேய் இங்க பாருடா, உன்னதான் கூப்பிடுறேன். டேய் எருமை, காது கேக்குதா கேட்கலையா? என்னடி? அது எப்படி திரும்பி பார்க்காமலே நான் தான் வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சுங்க? அது வெரி சிம்பிள். என்ன தேடுறது 2 ஜீவன் தான். ஒன்னு அம்மா, இன்னொன்னு நீ. ஸோ இங்க அம்மா இல்ல, அதுக்கப்புறம் இருக்கிறது நீ தானே. ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பு. சேச்சா ஸ்மார்ட்லாம் இல்லை, நான் ரொம்ப ஸ்மார்ட். ரொம்ப பண்ணாதீங்கன்னா. நான் அப்படி தாண்டி பண்ணுவேன். ஓ அப்படியா? அப்போ உங்க தம்பி நிலைமை தான் உங்களுக்கும். பரவாயில்லையா? ஐம் வெயிட்டிங். இல்லை எனக்கு புரியல, எதுக்கு வெயிட்டிங்னு சொல்றீங்க? இப்போ நீ என்னடி சொன்ன? என் தம்பி நிலைமை தான் எனக்கு ஒன்று சொன்னேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். ஹலோ சார், இன்னும் உங்க தம்பியோட நிலைமை என்னன்னு தெரியாம தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். வினோ கார்த்திகா ஆசையா வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்காளே, அதை தானே சொல்கிறேன். எது ஆசையாவா? ஆமாம். எது ஆசையா கூப்பிடுறது? அவ கலாச்சிட்டு இருக்காங்க. சரிம்மா, அவள் ஆசையா கூப்பிட்றாளோ கலாய்க்கிறாளோ, ஆனால் அது நல்லா இருக்குல்ல. ஐயா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க தம்பி அவ வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இது அவனுக்கு நல்லா இருக்கும் தான். பட் நீ என்ன கூப்பிட்டா தான் எனக்கு நல்லா இருக்கும். எப்படி வினோ மாதிரி வாடா போடான்னு கூப்பிடணுமா? செல்லம், நீ சாரை தவிர வேற என்ன சொல்லி கூப்பிட்டாலும் நான் ஹாப்பி தான். ஓ அப்படியா? அப்போ சார் தவிர நான் எது சொல்லி கூப்பிட்டாலும் நீங்க ஹாப்பி தான், அப்படிதானே? ஆமாண்டி, எத்தனை தடவை கேட்ப? நானும் உங்களுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன். நானும் சொல்லி கூப்பிடவா? அப்படியா? அந்த அளவுக்குலாம் நீ யோசிப்பியா என்ன? யோசிச்சு வச்சிருக்கேன். கூப்பிட்டுமா? தாராளமா கூப்பிடுறீ தக்காளி. பிரதர். அடிங்க, என்னடி பிரதருங்கிற? இதுதான் நான் உங்களுக்காக வச்ச செல்ல பேரு. இங்க பாருடி, உன் தங்கச்சிங்க இருக்காளுங்க, என் தம்பிங்க இருக்கானுங்கலாம் பார்க்க மாட்டேன். எழுந்திருச்சுன்னு வை, மொத்தமா முடிச்சு விட்டுருவேன். என்ன பயமுறுத்துறீங்களா? என்ன இந்த அகில் கிட்டே சவாலா? சவால்னு கூட வச்சுக்கோங்க. இங்க பாருடி, நான் பிடிச்சனா சத்தியமா விட மாட்டேன். அப்படியா? நான் பயந்துட்டேன்ப்பா. சரி ஓகே, உங்களால முடிஞ்சா பிடிச்சுக்கோங்க. என்னாச்சு சார்? அந்த சைடு தானே பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன திடீர்னு இந்த சைடு திரும்பி இருக்கீங்க? இவளுக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு தான். ஏன் பேச மாட்டீங்க? சொல்லுங்க. இப்ப யாரையும் எரும மாடுன்னு சொன்னீங்க, யார சொன்ன? ஹோச், நான் அதை உங்களை சொன்னேன்னு நினைச்சிட்டு திரும்பி பாத்தீங்களா? சாரி சார், நான் உங்களை சொல்லல. நான் எங்க வீட்டுல வளர்க்குற மாடு தான் கூப்பிட்டேன். மாடா? அங்க பாருங்க, கொல்ல பக்கம் மாடு நிக்குது. சரி, எரும மாடுன்னு மாட சொன்ன. டேய்னு யார் கூப்பிட்ட? அவனை தான் டேய்னு கூப்பிட்டேன். எவனா? அதான் சார், எங்க வீட்டு மாடு தான் கூப்பிட்டேன். என்னடி நக்கலா? நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன பிரீத்தி சொல்லு, நம்ம வீட்டுல மாடு வளர்க்குறோம்ல, அது வாடா படம் தானே பேசுவோம். ஆமா சார், நாங்க எங்க வீட்டு மாட வாடா படம் தான் பேசுவோம். ஏன் அவனுக்கு நேம்லாம் கூட வச்சிருக்கோம். ஓ அப்படியா? அப்போ உங்க மாடு பேர் கார்த்திக் தானே? சாச்சா, இவ்வளவு மொக்கையான பேர்லாம் நாங்க வைக்க மாட்டோம். டேய் உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? என்னடி யாரு டேய்னா? எத்தனை தடவை சொல்றது? நாங்க எங்க வீட்டு மாடு தான் சொன்னோம். இங்க பாருடி, நீ சொல்றதெல்லாம் கார்த்திக் வேணா நம்புவான், நான்லாம் நம்ப மாட்டேன். வேற எப்படி சொன்னா நம்புவீங்க? இங்க பாரு பிரீத்தி, இன்னைக்கு நீ என்ன ரொம்ப சீண்டிட்டு இருக்க. அப்புறம் பின்னாடி விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை சமாளிக்க நான் ரெடி தான். ஓ இவ்வளவு கொழுப்பு வச்சிருச்சா உனக்கு? இந்த இரு வரேன். ஏய் இங்க பாருடி, நான் என்ன உனக்கு மொக்கையா தெரியலனா என்ன? ரொம்பலாம் மொக்கையா இல்ல, ஆனா கொஞ்சம் மொக்கை தான். வினோ. சொல்லுங்க சார். என்னடி கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் ஓட்டுற? அப்படியா? ஓட்ட மாதிரியா இருக்கு? பின்ன என்ன பாராட்டுற மாதிரியா இருக்கு? ஏய் பிரீத்தி. சொல்லுடா. சாரி 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 சார், சொல்லுங்க. அதாண்டி உங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. ஏய் பிரசாந்த், எத்தனை தடவை டா போட்டு கூப்பிட்டாளுங்க, அதை கேள்றா. மேடம்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கலன்னு வாடா படான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அச்சோ பிரசாந்த் சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை கூப்பிடல, நாங்க எங்க வீட்டு மாடு தான் கூப்பிட்டோம். அடிங்க பொய்யா சொல்ற, இந்த மாதிரி இரு. எஸ்கேப். ஏய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன். அப்படியா? முடிஞ்சா பிடிச்சுக்கோங்க. பிரீத்தி நில்லுடி. கமான் கமான், முடிஞ்சா பிடிச்சுக்கோங்க. பிரசாந்துக்கே சவாலா? இரு வரேன். ஹலோ சார். ஹலோ மேம். பசங்க எல்லாரும் வந்துட்டாங்களா மேம்? எல்லா பசங்களும் வந்துட்டாங்க சார். அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஓகே சார். இங்க பாருங்கடா, இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ண போறவங்க பேரு அரவிந்த். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அரவிந்த் சாருக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வெரி குட். நம்ம ஆசிரமத்துல வளர்ற எல்லா பசங்களுக்கும் இன்னைக்கு நம்ம அரவிந்த் சார் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. ட்ரெஸ் மட்டும் கிடையாது, ஃபுட்ல இருந்து எல்லாமே அவர் தான் ஸ்பான்சர் பண்ண போறாரு. சோ நம்ம 6 ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து நம்ம பசங்களோட கனவுகளையும் நம்ம பசங்களோட ஆசைகளையும் தீர்த்து வைக்க போற நம்ம அரவிந்த் சாரோட குடும்பமும் அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மேம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார்.
மேம் நான் இதை பண்றதே சொல்லுங்க சார் உங்களோட. என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க மேம். அவங்களோட ஆத்மா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றேன். ஓ சாரி சார். சரி உங்க ஒய்ஃப் பேர் என்னன்னு சொல்லுங்க சார். கனிமொழி. பசங்களா, சாரோட குடும்பத்துக்காக மட்டும் இல்லாம சாரோட ஒய்ஃப் தவறிட்டாங்க, அவங்களோட ஆத்மாவும் நிம்மதியான சாந்தி அடையணுங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் மௌனமா அவங்களுக்காக பிரார்த்திச்சுக்கலாம். சரி இப்போ எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி வாங்க, சாப்பிட போலாம். சார் போலாமா சார்? போலாம். அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டியா? இதுக்கு மேல எங்கேயும் போறதுக்கு வழி இல்ல. என்னடி சொன்ன? டே எரும மாடா, இப்ப கூப்பிடுறீ? இங்க பாருங்க, ஒழுங்கா நகர்ந்துருங்க. முடியாது. கார்த்திக் சார், நான் தான் சொன்னேன்ல, நான் உங்களை கூப்பிடல, நான் மாடு தான் கூப்பிட்டேன். யாருக்கடி காது குத்து பாக்குற? எப்படி அப்போ டே எரும மாடுன்னு கூப்பிடியோ அதே மாதிரி மாமான்னு கூப்பிட்டு விட்டுறேன். ஐயடா, இது நல்ல கதையா இருக்கே. மாமான்னு கூப்பிடணுமாமே, ஆசைதான். ஆமா ஆசைதான். கனவுலே மறந்துட்டுருங்க, நான்லாம் அப்படி கூப்பிடவே மாட்டேன். அப்படியா? இப்ப கூப்பிட வைக்கட்டுமா? முடிஞ்சா கூப்பிட வைங்க பாப்போம். என்னடி சேலஞ்ச் பண்றியா? அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பா கூப்பிட மாட்டேன், நீங்க என்ன பண்ணாலும் சரி. கூப்பிட மாட்டியா? இப்போ 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 எதுக்காக கிட்ட வரீங்க? கேட்டதுக்கு பதில். கூப்பிடுவியா மாட்டியா? கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டியா? இப்போ இப்போ எதுக்காக இவ்வளவு கிட்ட வரீங்க? நீங்க எவ்வளவு கிட்ட வந்து கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். தள்ளி போங்க. ஒருவேளை இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அதே மைண்ட் செட்லயே தான் இருக்காளோ? சரி, அவளை கஷ்டப்படுத்த வேணாம், பேசாம தள்ளி போயிடலாம். என்ன இவரு சொன்ன உடனே தள்ளி போயிட்டாரு? ஒருவேளை கோச்சுக்கிட்டாரோ? கார்த்திக் சார், நல்லாவே தெரியுது கோச்சுக்கிட்டாரு. கார்த்திக் சார். சொல்லுடி. கோச்சுக்கிட்டீங்களா? சேச்சா அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் நான் போன்னு சொன்னது போயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடாமா. சரி விடு. என்ன ஏன் விடணும்? பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, எனக்கு உன்னை பத்தி தெரியும், விடு. என்ன சொல்றீங்க? இப்போ நீ எதுக்காக என்ன கட்டி பிடிச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு? நான் கோச்சுப்பேன் நினைச்சு தானே கட்டி பிடிச்ச? இல்லையே, அப்படி யார் சொன்னா? நான் உங்களை ஆசைப்பட்டு தான் கட்டி பிடிச்சேன். நிஜமாவா? சத்தியமா. ஒருவேளை பிடிக்கலன்னா சொல்லுங்க, விட்டுறேன். நிஜமாவே ஆசைப்பட்டு தான் கட்டி பிடிச்சிருப்பா போல. என்ன எதுவுமே பேச மாட்டீங்க? இப்போ மட்டும் நம்ம சந்தோஷப்படுறது தெரிஞ்சது ரொம்ப ஓவரா பண்ணுவா. கொஞ்ச நேரம் ஓட்டுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுங்க, நான் கட்டி பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்சா பிடிக்கலன்னா இல்லம்மா, ஆனா நீ ஏன் சிரமப்பட்டு தான் கட்டி பிடிச்சிருப்ப. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, நான் ஆசைப்பட்டு தான் கட்டி பிடிச்சேன். இதை நான் எப்படி நம்புறது? அப்போ நீங்க நம்பலையா? நான் நம்பல. அப்போ நீங்க நம்பணும்னா நான் என்ன பண்றது? அப்படியே இருக்கி அனுப்பிச்சு ஒரு உமா கொடுத்தனா நீ ஆசைப்பட்டு தான் கட்டி பிடிச்சேன்னு நான் நம்புறேன். ஐயடா, அப்படி ஒன்றும் நீங்க நம்ப வேண்டாம். ஓ மேடம், அந்த அளவுக்கு சாரா? இருங்க. அப்போ நீ வேண்டாம் இருப்பதான் என்ன கட்டி பிடிச்சிருக்க, அப்படித்தானே? நான் தான் சொல்றேன்ல, நான் ஆசைப்பட்டு தான் கட்டி பிடிச்சேன். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, வாயிலே குத்திடுவேன் சொல்லிட்டேன். அதான்டி, நீ ஆசைப்பட்டு தானே கட்டி பிடிச்சா. அப்போ ஆசைப்பட்டு ஒரே ஒரு முத்து கொடு, நான் நம்புறேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஆசைதான். சேச்சா ரொம்பலாம் ஆசைப்படலடி, ஒரே ஒரு முத்தம் தான் கேட்கறேன். ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டேன்னா நீ ஆசைப்பட்டு தான் என்ன கட்டி பிடிச்சேன்னு நான் நம்புறேன். நீங்க எப்படி கேட்டாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன். சரி, அப்ப நானே எடுத்துக்கவா? எடுப்பீங்க. என்னோட பெர்மிஷன் இல்லாம கிஸ் கொடுக்கறது இல்ல, என் லிப்ஸை பாக்குறது கூட கூடாது. அப்படியா? இப்போ மட்டும் நான் திரும்பலன்னு வையேன், நச்சுன்னு ஒன்று கொடுத்துருவேன். ஓ, அவ்வளவு தைரியம் இருக்கா? என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறியா? ஐயோ, இவட்டெல்லாம் வாய் விடக்கூடாது, கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. என்னடி அமைதியாவே இருக்கா? ஒன்னும் இல்லப்பா, நான் கிளம்புறேன். அல்ல மேடம், சேலஞ்ச் எல்லாம் போட்டுட்டு எங்க கிளம்புறீங்க? சேலஞ்ச் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போறேன். சரிடி சரி, பயப்படாத, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும், நீங்க ரொம்ப நல்ல பையன். நோ, இதுக்காகலாம் என்ன நல்ல பையன் நினைக்காத, நான் ரொம்ப கெட்ட பையன். சரி, அதெல்லாம் விடுங்க. ஏன் என்ன பார்த்தே பேச மாட்டீங்க? அதான் சொன்னலடி, உன்னை திரும்பி பார்த்தனா நச்சுன்னு ஒன்று கொடுத்துருவேன். அப்பா சாமி, நீங்க என்ன பார்த்தே பேச வேணா, நீங்க அப்படியே இருந்தே பேசுங்க. ரைட்டு, மேடமோட வீக்னஸை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சு ஓட்ட வேண்டியதான். இங்க பாருடி, இதுக்கப்புறம் நீ என்ன கலாய்க்கணும்னு நினைச்சேன்னு வை, கண்டிப்பா நீ எங்க வச்சு கலாய்க்கிறியோ அங்கேயே ஒன்று நச்சுன்னு கொடுத்துருவேன். என்ன கொடுப்பீங்க? இதுதான். பார்வையில் பச்சை குத்தினாய் பயந்த விழினாள். என்னடி அந்த வாயாடி கூட சேர்ந்துட்டு நீயும் வாட படங்குற? அதான் சொன்னோம்ல பாஸ், நாங்க உங்களை கூப்பிடல, நாங்க எங்க வீட்டு மாடு தான் கூப்பிட்டோம். பரவாயில்ல, அப்போ மாடு தானே கூப்பிட்ட, இப்போ என்ன கூப்பிடு. அதாண்டி, அப்போ மாடு தானே வாடப்படான்னு கூப்பிட்ட, இப்போ என்ன கூப்பிடு. அதெல்லாம் முடியாது. பரவாயில்ல மேடம், கூப்பிடுங்க. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் கூப்பிட மாட்டேன். அப்படியா? கூப்பிட மாட்டியா? ஆமா, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படிலாம் யாரையும் மரியாதை இல்லாமலாம் பேச மாட்டேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான், பார்த்தாலே தெரியுது. அங்க வினோ கூட சேர்ந்து என்னை கலாச்சிட்டு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு வேற சொல்றியா? இங்க பாருங்க பிரசாந்த் சார், நான் ரொம்பவே நல்ல பொண்ணு, நான் அப்படியெல்லாம் யாரையும் கலாய்க்க மாட்டேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்கு சாருங்கிறத தாண்டி என்ன ஏதாவது சொல்லி கூப்பிடணும்னு ஆசை இருக்கா? இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன். கள்ளி, சொல்லுடி. அதான் சொன்னல, அது சீக்ரெட், சொல்ல மாட்டேன். சரி, நீ சொல்லனா என்ன, நான் சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சரி, உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, கேட்போம். நீ என்ன மாமான்னு கூப்பிடணும்னு ஆசை. மாமாவா? சான்ஸே இல்ல. என்னடி, என்ன சான்ஸ் இல்ல? நான் என் கௌதம் மாமாவை தாண்டி வேற யாரையும் மாமான்னு கூப்பிட மாட்டேன். கூப்பிட வச்சுட்டா? அதான் சொல்றல, முடியாது. சரி, ஒருவேளை கூப்பிட வச்சுட்டா? அதான் சொல்றல, கண்டிப்பா நான் கூப்பிட மாட்டேன். ஒருவேளை கூப்பிட வச்சுட்டா? என்ன நீங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? சரி, கூப்பிட வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்குறேன். நோ, நான் என்ன கேட்டாலும் தரணும். சரி, ஓகே, அப்படி மட்டும் நீங்க என்ன கூப்பிட வச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். ப்ராமிஸா? ப்ராமிஸா. இங்க பாருடி, பேச்சு மாறக்கூடாது. நான் கூப்பிட வச்சுட்டேன்னா கண்டிப்பா நான் என்ன கேட்டாலும் நீ தரணும். சரி, அதான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டேனே. என்ன கேட்டாலும்? என்ன கேட்டாலும்.
ஒன்னே கேட்டாலும். ஆ சொந்தக்கார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணம் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளா ஓய் நான் தான் பிடிச்சிருவேன்னு சொன்னலடி, பிடிச்சிட்டேன் பத்தியா? நினப்பு தான். நானே தான் வந்து உங்கள் கையில் மாட்டியிருக்கேன். அது எப்படி ஒவ்வொரு தரையும் நானே கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் நீ தான் கையில வந்து மாட்டினேங்கிற. ஆமாம், ஒவ்வொரு தடவையும் நான் தான் உங்கள் கையில் வந்து மாட்டுறேன். அப்போ என்னால உன்னை பிடிக்க முடியாதுங்கிறியா? சான்ஸே இல்லை. உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டி, என் கைக்குள்ள நிற்கும் போதே இவ்வளோ பேசுற. ஏன் உங்களை பார்த்து பயப்படுவேன்னு நினச்சிங்களா என்ன? ஆமா ஆமா, நீ என்னை பார்த்து பயந்துட்டு தான் மறுவேல பாப்ப. நான் தான் உன்னை பார்த்து பயப்படணும். அப்படியா? நீங்கள் என்னை பார்த்து பயப்படுவீங்களா? பயந்துருக்கேன். பாரா, எப்போ பயந்தீங்க? எதுக்கு கோவமா இருக்கோன்னு தெரியாம மறைச்சிட்டு இருப்ப பத்தியா என்ன பார்த்து? அப்பெல்லாம் பயந்துருக்கேன். இல்லை, எனக்கு புரியல. புரியலன்னா புரியாமலே இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்கு வா. என்ன? அதாண்டி நான் உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், உன்னை பிடிச்சா விட மாட்டேன்னு. என்னடி சொல்லுங்க. என்னை பிடிச்சா விட மாட்டீங்க, அப்புறம்? ஸோ நான் சொன்ன மாதிரி உன்னை பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ என் பிடியிலேருந்து போகணும்னா எனக்கு ஏதாவது கண்டிப்பாக கொடுத்தாதான் போகலாம். ஓ அப்படியா? சரி, ஓகே. சாருக்கு என்ன வேணும்? எனக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று. பிடிச்சதுன்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, தரேன். அது அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. ஷப்பா, சுத்தி வளைக்காம என்ன வேணும்னு ஸ்ட்ரைட்டா கேளுங்க. மொபைல் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறியா? ஹலோ, என்ன வேணும்னு கேளுங்க. அது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, அது எனக்கு மட்டும் உரியது. என்ன ஹிண்ட் கொடுக்குறீங்களா? ஆமாம். ஹலோ பாஸ், என்ன வேணும்னு ஸ்ட்ரைட்டா கேளுங்க. என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா தரேன். இது எனக்கு உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும், வேற யாருக்கிட்டையும் கிடைக்காது. அப்படியா? அவ்வளவு பெரிய பொருளா என்ன? அது பொருள்லாம் சொல்ல முடியாது. என்னடி குழப்பிட்டே இருக்க? உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். தெரியல? சரி விடு. இனியா, இப்போ நீ எனக்கு கிஸ் தானே பண்ண? ஏன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இனியா சொல்லுடி. ஆமா. கன்னத்துல கொடுத்ததே இப்படி ஜிப்புன்னு இருக்கு. இதே லிப்ஸ்ல கொடுத்திருந்தா அவ்வளவுதான், நான் ஃபிளாட் ஆயிருப்பேன். அகில் சார் சும்மா இருங்க. ஐ திங்க் இன்னைக்கு எனக்கு லக்கி டேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, எல்லாமே கேட்காமலே கிடைக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் கிஸ். பா, நான் எதிர்பார்க்காமலே அப்படியே நச்சுன்னு கிடைச்சிருச்சு. ஆமா, இன்னைக்கு உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லையே. இல்ல, எப்போதும் நான் தான் உன்னை கட்டிப்பிடிப்பேன். ஆனா இன்னைக்கு நீயே வந்து என்ன கட்டிப்பிடிச்ச. அப்புறம் மேடம் வாயிலிருந்து லவ் யூ வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்களாவே சொன்னீங்க. அதை விட ஃபர்ஸ்ட் கிஸ் நச்சுன்னு கொடுத்துட்டீங்க. அதுவும் எதிர்பார்க்காமலே. என்ன ஒன்று லிப்ஸ்ல கிடைச்சிருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும். பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கன்னத்துல கொடுத்ததே சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா இப்படி சொல்றீங்க? சேச்சா, நான் அப்படி சொல்லடி. கன்னத்துல கொடுத்ததே சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா லிப்ஸ்ல கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். வேற மாதிரினா? வேற மாதிரி தான். தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா. கனிமா, உன்னை என்னைக்குமே என்னால மறக்க முடியாதுடாமா. இதே இடத்துல தான் நீ உயிருக்கு போராடிட்டு இருந்த. ஆனா என்னால உன்னை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் 2 செகண்ட் லேட்டா வந்திருந்தா கூட உன் உயிர் இன்னைக்கு போயிருந்திருக்காது. கனி, என்ன மன்னிச்சிரு கனி. உன்னை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுல. எனக்கு நல்லா தெரியும் கனி, இதே நாளில் நீ எந்த அளவுக்கு துடிச்சு அன்னைக்கு செத்துருப்பேன்னு. எவ்வளோ கனவு, எவ்வளோ ஆசை, எவ்வளோ கற்பனையோட இருந்த நம்ம வாழ்க்கை இப்படி ஒரே செகண்ட்ல செஞ்சு போச்சுல. இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உன் உயிரை காப்பாத்திட்டு நான் செத்துருந்தா கூட இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டி. ஆனா அதுல உன் உயிர் போய் என் உயிர் மட்டும் இருக்கிறத நினைச்சு டெய்லி இந்த சித்திரவதையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் கனி. என்னை நம்பி வந்த பொண்ணை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரமா நீ என்னை விட்டு போவேன்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைக்கல கனி. நான் உன் கூட வாழ்நாள் ஃபுல்லா வாழணும்னு நினைச்சேன்டி. ஆனா என்னை இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டல. எப்படி போன? நான் இருக்கும்போது நீ எப்படி போலாம்? என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டல. எப்படி கனி நீ இல்லாம நான் இருப்பேன்னு நினைச்ச? தினம் விடியும் போது இன்னைக்கு என் உயிர் போயிடாதா, நாளைக்கு என் உயிர் போயிடாதான்னு சித்திரவதையா இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கனி, கண்டிப்பா உன் சாவுக்கு அவ தான் காரணம். அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதே ஆக்சிடென்ட்ல தான் அவளும் இருந்தா. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. எப்படி நீ மட்டும் எப்படி செத்த? என்ன அடையணுங்கிற ஆசையில தான் அவ உனக்கு கொண்டு இருக்கா. கண்டிப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன் கனி. என் லைஃப்லயே ரொம்ப பெரிய சொத்தா நினைச்சதே ஒன்னதான் கனி. ஆனா அதையே என் பறிச்சுட்டால. கண்டிப்பா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் கனி. அவ உன்னை கொன்னதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். ஹே கனி, நோட்ஸ் எழுதிட்டலப்பா? நான் தான் கிளாஸ்ல இருக்கும்போதே சொன்னேன்லடி, அதான் எழுதிட்டேன். சரி, அப்ப நோட் மட்டும் எனக்கு வீட்டுக்கு தா, சரியா? அதான் கிளாஸ்லயே சொல்லிட்டேன்லடி, எத்தனை தடவை தான் கேட்ப, எடுத்துட்டு போ. ஆனா கனி, நீ இருக்க தைரியத்துல தான் நானும் டெய்லி நோட்ஸ் எழுதாமலே வீட்டுல போய் எழுதிட்டு இருக்கேன். அதான் உனக்கு தான் கொழுப்பு ஓவர் ஆயிடுச்சே. நான் என்ன கனி பண்றது? கிளாஸ்ல எல்லாம் என்ன எழுத சொன்னா எனக்கு செம்ம தூக்கமா வருது. அப்புறம் பவி மேடம், கிளாஸ்க்கு அப்புறம் எதுக்கு வரீங்க? படிக்கிறதுக்கு தானே? நோ நானும் படிக்கிறதுக்கு வரல, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன். இரு, அங்கிள் ஆண்டி வரட்டும் சொல்றேன். இட்ஸ் டூ லேட் கனி. நானே அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னு? ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான் காலேஜ் வரேன்னு. அங்கிள் ஆண்டி உன ஒண்ணுமே சொல்லலையா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது சப்ஜெக்ட்ல அரியர் வச்சுட்டாதான் கொன்னுருவாங்க. இதுதான் பவி எனக்கு புரிய மாட்டேங்குது. கிளாஸ்ல ஃபுல்லா அரட்டை தான் அடிச்சிட்டு இருக்க. ஆனா எப்படி எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிடுற? அதான் மேடம் ஃபுல்லா கிளாஸ் கவனிச்சுட்டு எனக்கு லெசன் எடுக்கிறீங்களே, அப்புறம் பாஸ் ஆகாம இருப்பேனா? ஓ ஆமால, அப்ப மேடம் பாஸ் ஆகிறதுக்கு காரணமே நான் தான். அப்ப ஃபுல் கிரெடிட்ஸும் எனக்கு தான். ஆமா கனி, நீ இருக்கனால மட்டும்தான் நான் அரியர் இல்லாம பாஸ் ஆயிட்டு இருக்கேன். நீ மட்டும் இல்லைன்னு வை, கண்டிப்பா அரியர் தான் எல்லா சப்ஜெக்ட்லயும்.
ஆமா இவ்வளவு நேரம் ஆகியும் உன் ஃப்ரெண்டை காணோம், எங்கடி? யார்டி கேக்குற? நான் வேற யார்கிட்ட பத்தி கேட்க போறேன்? உனக்கு இருக்கிற ரெண்டே பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒன்னு நானே, இன்னொரு நம்ம சீனியர். இல்ல எங்களுக்கு சீனியர், உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ, நீ அரவிந்த பத்தி கேக்குறியா? இதோ இப்ப வந்துருவான். வாவ், சீனியர் பத்தி நினைச்ச உடனே சீனியர் வந்துட்டாரு. என்ன சொல்ற பவி, அரவிந்த் வந்துட்டாரா? எஸ், திரும்பி பாரு. ஹாய் பேபி. ஹாய் அரவிந்த். ஹாய் பவி. நோ ஸ்வீட் ஆர்ட். இது நல்ல கதையா இருக்கே. அவ பேபி, நான் ஸ்வீட் ஆட்டா? யா, தட்ஸ் மை கனி பேப் அண்ட் யூ ஆர் ஸ்வீட் ஆர்ட். இல்ல எனக்கு புரியல. அவ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால அவளை பேபின்னு கூப்பிடுறீங்க. பட் என்ன எதுக்காக ஸ்வீட் ஆட்டுன்னு கூப்பிடுறீங்க? ஓ மேடம், மறந்துட்டீங்க போல. அன்னைக்கு அந்த ஸ்வீட் ஆர்ட்டுங்கிற நேம் தான் உன்னை காப்பாத்துனுச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா சீனியர், அன்னைக்கு மட்டும் நீங்க இல்லைன்னு வைங்க, கண்டிப்பா அவங்கள்ட்ட மாட்டிட்டு முடிச்சிட்டு இருந்திருப்பேன். அதுலயே அவனுங்க சரியான பொறுக்கி பசங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்வீட் ஆட்டுங்கிற நேம் தான் அவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துனுச்சு. ஞாபகம் இருந்தா சரிதான். ஆனா அந்த ஸ்வீட் ஆர்ட்டுங்கிற நேம் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்வீட் ஆர்ட். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோச்சுக்காம இருந்தா சரி. அதே என்னடி, என்ன மட்டும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க? நீ எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். கனி கரெக்டா தான் சொல்றா. நீ என் கனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அப்படியா? அப்போ கனி? கனியை பத்தி கேட்டேன்னா கனி க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ பரவாயில்ல, என்னையும் பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்களே, தேங்க்யூ. பரவாயில்ல ஸ்வீட் ஆர்ட், போலாமா? போலாமே. என்ன பேப், போலாமா? அண்ணா அரவிந்த் வண்டி இல்லையா? ஆமா, ஏண்டி? இல்ல, நாங்க 2 பேர் இருக்கோம். சோ எப்படி வண்டியில மேனேஜ் பண்ண முடியுமா? அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. டோன்ட் வெரி, ஐ டேக் கேர். ஆனா நீங்க எப்போதுமே கார்ல தானே வருவீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. ஆனா நான் ஸ்கர்ட் போட்டு வந்துட்டேன். வாட்? இதுக்கும் அதுக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? நல்லா பாருங்க, இந்த வண்டியில நாங்க 2 பேரும் எப்படி உட்காருது? எப்படின்னு கேட்டா உட்காந்து அடி கட்ட முடியும். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு தான். சரி கமான், குயிக்கா ஏறுங்க போலாம். சரி ஓகே. பவி ஃபர்ஸ்ட் நீ உட்காரு, அப்புறமா நான் உட்காரு, சரியா? என்ன கனி, கார்ல வந்தாலே எப்போதும் ஃப்ரண்ட் சீட்ல நீ தான் உட்காருவ, பேக் சீட்ல தான் நான் உட்காருவேன். இப்போ என்ன உட்கார சொல்ற? இல்லப்பா, எப்படி ஸ்கர்ட் போட்டுட்டு நான் ஒன் சைடு தான் உட்கார மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நீ உட்காந்துட்டேன்னா பின்னாடி கம்ஃபர்டபுளா நான் உட்காந்துப்பேன், அதனால தான். ஓ நீ அப்படி சொல்றியா? சரி ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உங்க சீனியர்? நோ ப்ராப்ளம் ஸ்வீட் ஆர்ட். கனி என்ன சொன்னாலோ அதுபடி போலாம். ஓகே. பேபி ஆர் யூ ரெடி? யா அரவிந்த். ஸ்வீட் ஆர்ட். யா, ஐ அம் ஆல்சோ ரெடி. ஓகே, டைட்டா பிடிச்சுக்கோங்க. யா ஓகே, போலாம். என்னாச்சு பேபி, எதுவுமே பேசாம வர? ஹலோ, உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறது நான் தான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தான் கேட்கணும். சரிம்மா, ஏன் 2 பேருமே பேசாம வரீங்க? பிகாஸ் நாங்க 2 பேரும் ரொம்ப சைலண்டான கேர்ள்ஸ், அதனால தான் பேசாம வரோம். யூ ஆர் கரெக்ட், பட் ஒன் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? இல்ல 2 பேருமே சைலண்ட்னு சொன்னீங்களே, அதுதான் தப்பா சொல்றேன்னு சொன்னேன். ஏன்? சைலண்ட் தான், என் கனிச்செல்லாம் சைலண்டான பொண்ணு தான். பட் நீ? என்ன சீனியர், நானும் சைலண்டான பொண்ணு தான், உங்களுக்கு தான் தெரியல. ஆமாமா, நீங்க ரொம்ப அமைதியான பொண்ணு தான். அமைதியோட சிகரமே நீங்க தானே ஸ்வீட் ஆர்ட். அப்படி கூட சொல்லலாம். இருந்தாலும் பவி, உனக்கு இருக்கிற வாய் யாருக்குமே இருக்காது. உன்னை விட கம்மி தாண்டி. பேபி கடைசியா நீ தான் உட்காந்துருக்க, ஸோ நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கோ. யா அரவிந்த், யூ டோன்ட் வெரி, நான் நல்லா தான் பிடிச்சிருக்கேன். அரவிந்த் கேர்ஃபுல், முன்னாடி லாரி. கனி 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 இங்க பாரு கனி. கனி உனக்கு ஒண்ணும் இல்ல கனி. கனி கனி ப்ளீஸ் கனி, என்ன பாரு கனி. அரவிந்த் கனி 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 ப்ளீஸ் கனி. கனி கனி கண்ணு மூடாத கனி. கனி ஒண்ணும் இல்ல கனி, ப்ளீஸ் கனி. கனி ப்ளீஸ் கனி. அரவிந்த் அரவிந்த் எனக்கு பயமா இருக்கு அரவிந்த். கவுண்ட் ஜஸ்ட் கவுண்ட். கனி உனக்கு ஒன்னும் ஆகாது கனி. நான் உன்னை ஒண்ணுமே ஆக விட மாட்டேன் கனி. ப்ளீஸ் கனி. கனி 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 என்ன பாரு கனி, ப்ளீஸ் கனி. கனி நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி, ப்ளீஸ் டி. அரவிந்த் என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அரவிந்த். எனக்கு கூட வாழணும் அரவிந்த். அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த். கனி கனி உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன் கனி. கனி ப்ளீஸ் கனி, கண்ணு மட்டும் மூடாத கனி. கனி என்னை பாரு கனி. கனி 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 ப்ளீஸ் கனி, என்னை பார்த்துட்டே இரு கனி. கண்டிப்பா உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஒண்ணுமே ஆக விட மாட்டேன் கனி. கனி ப்ளீஸ் கனி, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி, என்னால தாங்க முடியாதுடி. அரவிந்த் எனக்கு பயமா இருக்கு அரவிந்த். நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அரவிந்த். எனக்கு உன் கூட வாழணும்டா. கனி 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 என்னை பாரு கனி. ஒன்றும் இல்லை கனி, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் இருக்கேன், நீ கண்டிப்பா என் கூட தான் இருக்கணும் கனி. கனி நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் டி, ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி. அரவிந்த் அரவிந்த் கனி கனி உனக்கு கொன்றுவேன் கனி. கண்ணை முடிச்சு பாருடி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, கண்ணை முடிச்சு பாரு கனி. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், யாராவது வாங்க ப்ளீஸ். கனி ப்ளீஸ் கனி, என்ன பாரு கனி. கண்ணை மூடாத கனி, ப்ளீஸ் கனி. கனி ப்ளீஸ் கனி, கண்ணை முடிச்சு பாரு கனி. தயவு செஞ்சு என்ன பயமுறுத்தாத கனி. கனி ப்ளீஸ் கனி. கனி நான் அழுதாலே நீ தாங்க மாட்டேன்லடி, இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கண்ணை முடிச்சு பாருடி. கனி கனி ப்ளீஸ் கனி, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், உனக்கு நல்லா தெரியும்ல. தயவு செஞ்சு கண்ணை முடிச்சு பாருடி, ப்ளீஸ் டி. கனி உனக்கு ஒண்ணுமே ஆகாது கனி, நான் இருக்கேன் கனி. கண்டிப்பா உன் உயிரை நான் காப்பாத்திடுவேன். எனக்கு நீ வேணும் கனி. கனி நீ பயப்படாத கனி. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் கனி. கனி 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 கண்ணை மட்டும் திறந்து பாரு கனி, ப்ளீஸ் கனி. இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தூரம் கூட தெரியல. ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. போன் உடஞ்சிருச்சு. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண யாராவது வாங்க ப்ளீஸ். கனி ப்ளீஸ் நீ உன் உயிரை நான் பிச்சையா கேட்கிறடி. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது கனி, ப்ளீஸ் கனி. கொஞ்சம் வெயிட் பண்ணிடி எனக்காக. கண்டிப்பா நான் உன் உயிரை காப்பாத்திருவேன் கனி, ப்ளீஸ் கனி.
ஹாய்ங்க. ஹாய்ங்க. என்னடா இந்த சீன்லயே நான் வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, ஒரு கிளாரிஃபை கொடுக்கலாம் தான் இதுலயே நான் பேச வந்திருக்கேன். என்ன கிளாரிஃபைனா, இது ஃப்ளாஷ்பேக் கிடையாதுங்க, இது இவரோட இமேஜினேஷன். ஃப்ளாஷ்பேக்குள்ளே நம்ம இன்னும் போகலை. ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் இருக்குது எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ளாஷ்பேக்கே காட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு இமேஜினேஷன். அதாவது அவங்க 2 பேரும் வந்து அதாவது இன்னைக்கு நினைவு நாள் இல்லையா, அதனால வந்து அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத ஒரு செகண்ட் வந்து அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த ஒரு இமேஜினேஷன் தான் இது. சரியா? ஆமாங்க, உண்மையாகவே ஒருத்தவங்களை நம்ம நேசிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்களை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம தனியாக போனாலும் அவங்களோட நினைவுகள் வந்து நம்மளை ஞாபகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு கனியோட நினைவு நாளுங்கிறதுனால அவங்க எங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்களோ அதே இடத்துக்கு அரவிந்த் வந்திருக்காரு. அந்த இடத்த பார்த்த உடனே அந்த நினைவுகள் வந்து இவருக்கு வந்திருக்கு. அது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அது நினச்சி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, நினச்சி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சி பார்க்குறாரு அரவிந்த். அவ்வளோதான். இது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பார்ட்டு. ஆனால் இன்னும் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் போகல. ஃப்ளாஷ்பேக்குங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காட்டுறது தான் ஃப்ளாஷ்பேக்கு. இருந்தாலும் இந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு தூங்கி கனவுல வர ஒரு சீனும் காமிச்சிருப்பேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ அதுதான் நான் சொல்லலான்ட்டு இதிலே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ஆமாம் கைஸ், அடுத்த வீடியோவில் கண்டினியூ வரும்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக வராது. பிகாஸ் ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஃபுல் கதையுமே நான் காட்டுவேன். இது வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன், அவ்வளோதான்.